தொண்டைமான் நகரம் அருகே உள்ள பசுமையான காட்டில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் இருந்த குரங்கு ராஜா எல்லாருக்கும் நல்லதைச் சொல்லிக் கொடுத்து வழி நடத்துவான். ஆனால் அந்த காட்டில் மிகவும் சீக்கிர கோபமும் அதிக ஆர்வமும் கொண்ட ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அதன் பெயர் சின்னு. சின்னுவுக்கு பழங்கள் மீதான ஆசை அதிகம். ஒரு மழைக்குப் பிறகு மரங்களிலிருந்த மாம்பழங்கள் தரையில் விழத் தொடங்கின. மனம் வீசியதால் சின்னு மகிழ்ச்சியாக ஓடியது. இன்று நான் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடப் போறே என்று எண்ணி மாம்பழங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிடத் தொடங்கியது. அதை பார்த்த மான், முயல் போன்ற விலங்குகள், சின்னு அதிகம் சாப்பிடாதே, கெட்டுப்போய் விடுவாய் என்று எச்சரித்தன. ஆனால் சின்னு அவர்களின் வார்த்தையை பொருட்படுத்தாமல், அடடா, இது மாம்பழம்தானே, என்ன ஆகப் போகிறது என்று தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது. மாலை நேரத்தில் சின்னு அதிகமாக மாம்பழங்களை சாப்பிட்டது. சில நேரத்தில் அதன் வயிறு கனந்து வலி அதிகமானது. நடக்கவும் முடியாமல், ஓஹோ, வயிறு வலிக்குது என்று அழ ஆரம்பித்தது. குரங்கு ராஜா வந்தான். நிலைமை பார்த்ததும், சின்னுவா, நீ எச்சரிக்கையை கேட்கவில்லை, நல்ல விஷயமே அளவுக்கு மீறினால் கெட்டதாகிவிடும் என்று சொன்னான். உடனே ஆமை மருத்துவரை அழைத்தான். மருத்துவர் வந்து சின்னுவை பார்த்து மருந்து கொடுத்து, இது நல்ல பாடம், அளவோடு சாப்பிட்டிருந்தால் இப்படி ஆகாது என்றார். மருந்து எடுத்த சில நேரத்தில் சின்னுவுக்கு நலம் திரும்பியது. இனிமேல் நான் எந்த விஷயத்தையும் அளவோடுதான் செய்வேன் என்று உறுதியளித்தது. அந்த நாள் முதல் சின்னு தன்னடக்கத்துடன் நடந்தது. மற்ற விலங்குகளும் அதற்கு வாழ்த்து தெரிவித்தன. கதையின் நெறி: அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு.